கொஞ்ச நாளாகவே இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. வண்டியை ஓட்டிகிட்டு போனால் குறுக்கால விழுந்து வண்டி ஓட்டுறவங்களும் சேர்த்து ஆக்சிடெண்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா லேட் டைமில் நம்ம வீட்டுக்கு போகணுன்னா துரத்திக்கிட்டே பின்னாடி வருது. அப்படி இல்லைன்னா சின்ன பசங்க வீட்டை விட்டு வெளியில் விளையாடவும் முடியல, அந்த குழந்தைங்கள போட்டு கடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளாகவே இந்த நாய்ங்க பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த நாய்க்கடி வாங்கி நாய்க்கடினால் இறக்குறதுனால தெருநாய்களை ஒழிக்கணும், தெருநாய்ங்கள்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல அடைக்க சொல்லி டெல்லியில் உத்தரவிட்டாங்க. அந்த சொன்னதுலேருந்து நிறைய பேர் நாய்க்காக போராட்டம் பண்ணாங்க. நாயை பண்ணக்கூடாது, அது வாயில்லாத ஜீவன், அதுக்கு யார் சோறு போடுவா, அது ஏன் நீங்கள் அழிக்கிறீங்க, அது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேருந்துமே எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது தனக்கு நடந்தால் தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும், புரியுதுங்களா? சின்ன பசங்க, சின்ன குழந்தை, ஒரு ரெண்டு வயசு குழந்தை, ஒரு வயசு குழந்தைங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது பாட்டுன்னு சிவனேன்னு எங்கேயோ தான் போகுது. இது தூக்கிட்டு அந்த நாய் தூக்கிட்டு கடித்து இழுத்துட்டு போகுது. பசங்க, சின்ன பசங்க ரோட்டில் தனியாக நடந்து வர முடியல, ஸ்கூல் வீட்டு வர பசங்க தனியாக வர முடியல, ஓடி கடிக்க வருது. இப்போ கூட ஒரு சிறுமிக்கு மூஞ்சி ஃபுல்லாக கடித்து வாய் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு தையல் போட்டிருக்காங்க, மூஞ்சி ஃபுல்லாக தையல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அக்கிரமம் வெறி பிடிச்ச நாய்ங்க கூட ரோட்டில் அலைய தான் செய்யுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நாயை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? வாயில்லாத ஜீவன் தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த நாயினால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு மனுஷனுக்கோ பிரச்சனை வருது அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? அப்போ நான் அது வாயில்லாத ஜீவன் தான், நான் அதை பிடிச்சி கொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. அதை பிடிக்கலாம், அதை பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு அதுக்கு கருத்தடை, அதை அதிகமாக இனப்பெருக்கம் செஞ்சு அதிகமாக நாய் உருவாகாமல் தடுக்கலாம். இருக்கிற நாயை நம்ம காப்பாற்றலாம். அதுக்கு அந்த நாயை பிடிச்சி சிலதாக கருத்தடை பண்ணி அதை அதுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அது நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது அது உடம்புல நோய் இருக்கா, இப்போ ஒரு நோய் உள்ள நாய் ஒரு குழந்தைய பிடிச்சி கடித்து அந்த ரேபீஸுன்ற ஒரு நோய் அந்த குழந்தை இறந்தே போயிருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. நல்ல உத்தரவு தானே கொடுத்துருக்காங்க, நாயை பிடிச்சி அடைங்க, நோய் உள்ள நாய்கள்லாம் அதை இது பண்ணிவிடுங்க, கருணை கொலை பண்ணிவிடுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்க நாயை பிடிங்க, எல்லா நாயும் ஒழிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் நாய் உருவாக்காமல் ஆனால் அது தடுக்கலாம். அதுக்கு அந்த நாயை பிடிச்சி கருத்தடை பண்ணி அதை நல்லா பாதுகாத்து அதுக்கப்புறம் அது எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே கொண்டு போய் அந்த நாயை விட்டுறலாம்ல. அப்படி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நாயை ஒழிங்க, நாயே தேவையில்லை அப்படின்னு சொல்ல தேவை கிடையாது. அந்த நாயினால நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த நாயினால நிறைய பேருக்கு பிரச்சனை. நம்மளாலே பெரியவங்களாலே ரோட்டில் ஒழுங்கா நடந்து போக முடியல, கடிக்குது, குலைக்குது, பின்னாடி துரத்திட்டு வருது. இப்போ நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம பின்னாடியே கத்திக்கிட்டே துரத்திட்டு வரும்போது நம்ம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போவோமா, இல்லை நம்ம செவுத்துல போய் எங்கன்னா முட்டுவோமா? நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது, நீங்கள் நிறையவே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டில் போய் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரோட்டில் நாய் துரத்திட்டு ரோட்டில் போய் விழுகிறது, குழந்தைங்களாம் வண்டியில் போயிட்டுருக்கும்போது நடுவில் போயிட்டு நாய் விழுகிறதுனால கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம், அதை ஒழிங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இருக்குது. வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் அதுக்கு சொல்லி கொடுத்து எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது தெருநாய்ங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுங்களுக்கான விஷயத்த கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வளரும் அந்த இடத்துல. அதுக்காக கரெக்டாக என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதை முடிவெடுத்து பண்ணுங்கள். இப்போ உத்தரவு விட்டுருக்காங்க, அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாய்ங்கெல்லாம் பிடிச்சு அதுக்கு கருத்தடை பண்ணி அதை பாதுகாத்து கொண்டு போய் எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அரசாங்கம் கிடையாது, டெல்லியில் இருக்கிற அரசாங்கம்
உத்தரவு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நாய்ங்களை பிடிக்க வேண்டாம், பிடிக்கக்கூடாது, பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. அப்படியே மீறி சண்டைக்கு போனாலும் 25,000 ரூபா வரைக்கும் இப்போ ஒரு முடிவு வேணும், முடிவு கட்டணும் அப்படின்றதுனால தான் அரசாங்கம் இந்த முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்காக நாய் பிடிக்க வரும்போது எங்கள் வீட்டு நாயை பிடிக்காதீங்க, உங்கள் வீட்டு நாயை பிடிக்காதீங்க, எங்கள் தெரு நாய் பிடிக்காதீங்கன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக, நம்ம குழந்தைங்க நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க.